மாட்டை வெயிலே கட்டி வச்சுருந்தா பால் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். அதாவது நீங்கள் மேய்ச்சலுக்காக கொண்டு போயிருந்தாலோ, மாட்டை செட்லேருந்து வெளியே கட்டி வச்சுருந்தாலும் அந்த வெயில் காலமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை பிடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருங்க. அது வேணுங்கிற அளவு பார்த்து குடிச்சிட்டு மீதி தண்ணி அதை வச்சிடும். சப்போஸ் நீங்கள் இந்த கரெக்டான தண்ணி கொடுக்காம விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பற்றாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சாப்பிட்ட உணவு பார்த்திங்கன்னா வந்து டைஜஷன் ஆகுது. அதாவது உணவு பார்த்திங்கன்னா வந்து வயிற்றுக்குள்ளே டைஜஸ்ட் ஆக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி ப்ராப்பரான தண்ணி தேவை. அப்படி தண்ணி இல்லைன்னா பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகாமல் அந்த டைஜஸ்ட் ஆகாதனால பால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சரியாக கறக்காது. பாலுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து 1 லிட்டர் கறக்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 200 ml பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். உங்களுக்கு அதாவது 3/4 லிட்டர் தான் கிடைக்கும். இந்த வெயில் காலம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 மணி நேரம்னா ஓகே. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இருக்க வேண்டாம். மறக்காமல் வந்து நிழலையே கட்டி வச்சுருங்க. ஏன்னா வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், மாடுனால் தாங்க முடியாது. வெயில் காலத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் காலையில், மத்தியானம், சாயங்காலம் இந்த மாதிரி 3 தடவை நீங்கள் தண்ணி வைக்கணும். மற்ற நேரத்தில் நீங்கள் காலையில், சாயங்காலம் தவிடு ஓட்டு வச்சா போதும். மற்ற வெயில் காலத்தில் நீங்கள் 3 டைம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்.